ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். சன்னா மசாலா ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். லெட்ஸ் ஸ்டார்ட். மசாலாவோட பேஸ்க்கு 3 தக்காளி பழம், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு துண்டு ஜாதிபத்திரி, ஸ்டார் அனீஸ், 2 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை. வெங்காய பேஸ்ட் நல்லா வதங்கணும் எண்ணெயில். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு. ஸோ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அது பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஓமம். அது டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கீரையும் சேர்க்கலாம், அந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை இதை போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். பச்சை மிளகாய் இன்னும் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது அவங்க டேஸ்ட் பொறுத்து. இது வெங்காயம், ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பிரிஞ்சி இலையை தவிர பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், வெள்ளைப்பூடு, இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிருக்கேன். இது நல்லா எண்ணெயில் வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு வதங்குறதுக்கு மூடி போட்டு 1 நிமிஷம் கிட்ட நம்ம வச்சுக்கலாம். அது ஃப்ளேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது பொறுத்து வெங்காயம் வதங்கும். ஸோ ரொம்ப கருகிராமல் அதே சமயத்தில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி பேஸ்ட் நல்லா இப்போ வதங்கி கலரும் கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வெறும் தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிருக்கேன், தண்ணி எதுவும் சேர்க்கலை. குக்கர் யூஸ் பண்ணி நான் சமைக்கிறப்போ சம்டைம்ஸ் எனக்கு டைம் நல்லா சேவ் ஆகிற மாதிரி குயிக்காக முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஃபார் சம் ரெசிபீஸ் நம்ம தனியாக வேக வச்சு, சுண்டல் வேக வச்சு, அதுக்கப்புறமா கிரேவியோட மிக்ஸ் பண்ணி செய்வோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணோன்னா இதுக்கும் தனி டேஸ்ட் உண்டு. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறதுக்கும் மிச்ச மசாலாவோட பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும். இப்படி மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அந்த மசாலா வெளியே தெரிக்காமையும் இருக்கும், வேகமாகவும் குக் ஆகிடும். மசாலாஸ் நல்லா பிளெண்ட் ஆகி இப்போ ஒரு பியூட்டிஃபுல் அரோமாவோட குக் ஆகிருக்கு. இந்த பாயிண்டில் 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் தனியா பவுடர், 2 ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன். இதோட நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். பட் நான் ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்து தான் குக் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவுக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு எண்ணெய் வேணான்னா நான் யூஸ் பண்ணதில் ஒரு 3/4 எண்ணெய் யூஸ் பண்ணி கூட நம்ம செய்யலாம். ஸோ எல்லாம் சேர்ந்து கொதிக்கிற அந்த டைமில் நான் வெள்ளை சுண்டல் 2 கப் சேர்த்துக்கிறேன். இது நியர்லி ஒரு 6 to 8 hours கிட்ட ஊறின சுண்டல். நம்ம யூஸ்வலாக பண்ணுறப்போ மார்னிங் பண்ணுறோன்னா நைட்டே ஊற வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 6 hours சோக்கிங் டைம் வேணும். ஸோ ஒயிட் சுண்டல் சேர்த்துருக்கனால அதோட டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டராக இருக்கும். இதே நம்ம கருப்பு சுண்டல் சேர்த்து செஞ்சோன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி நான் ஜார் அலசி இதோட சேர்த்து ஒரு 10 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறேன்.
கிரேவி நல்லா கொதிக்கிற டைமில் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். சன்னா மசாலா, சப்பாத்தி, பூரி, ரொட்டி, டோஸ்டட் பிரெட் ஸ்லைசஸ், ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இந்த மாதிரி எது கூட சேர்த்து சாப்பிட்டாலுமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த அனியன் ஸ்லைசஸ் மேலே லைம் ஜூஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னுமே டேஸ்ட் ஆசமாக இருக்கும். ஹோப் இட்ஸ் அ ஃபேவரட் டிஷ் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். சம்டைம்ஸ் நமக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கிற டைமில் கூட ஒரு பவுல் நிறைய அந்த சுண்டலை மட்டும் எடுத்து போட்டு கொஞ்சம் மசாலா சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டும் சாப்பிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சால்ட் செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். எப்போயுமே சால்ட் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா தான் டிஷ்ஷோட டேஸ்ட்டே ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த டைமில் நான் ஜீரா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது இனிஷியலாகவே சேர்த்துருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஜீரா பவுடர் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour 1/2 minute குக் பண்ணால் போதும். மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி காஞ்ச வெந்தயக்கீரையை கையால் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை சேர்த்து அது நல்லா குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, சேர்த்து உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.